ஓகே பசங்களா, நீ நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன் பிசிக்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல வந்து நம்ம வந்து மேத் யூஸ் பண்ணுவோம். மேத் வந்து இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நீங்க வந்து இந்த பிசிக்ஸ் தேவையான மேக்ஸ் வந்து நீங்க 11th எண்ட்லயும் 12th ஸ்டார்டிங்லயும் தான் படிப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இப்பவுமே வந்து நடத்துறேன். அது நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவோம் இந்த இதுல அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன், இன்டிகிரேஷன், அதுக்கப்புறம் சில கிராஃப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு அப்படி 10th இருந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்கும். சில டாபிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் எனிவேஸ் நீங்க வந்து என்னது 11th முடிச்சுட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அது வந்து இப்போ அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எனிவேஸ் நான் சொல்றேன். ஓகே ஃபைன். நம்ம இப்போ இதுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 10th படிச்சதுல இருந்தே வருவோம். டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒரு நான் இப்போ வந்து ஒரு புது டேர்ம் டிஃபைன் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் ஒரு புது டேர்ம். அதுக்கு முன்னாடி நம்ம டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தோம். ஒரு வேரியபிள் இண்டிபெண்டா இருக்கும். ஜென்ரலா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கிடுவோம். ஒரு வேரியபிள் டிபெண்டா இருக்கும். அது நம்ம இந்த ஆக்சிஸ்ல வெர்டிகல் ஆக்சிஸ்ல வச்சுக்குவோம். ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள், வெர்டிகல் ஆக்சிஸ்ல டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா அது எப்படினாலும் மாறிக்கலாம். டிபெண்டன்ட் வேரியபிள்னா இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி மாறுதோ அந்த மாதிரி தான் இந்த டிபெண்டன்ட் வேரியபிள், அதை பொறுத்து இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் மாறும். ஓகேவா? எக்ஸாம் இப்போ வந்து ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு லைட்டா டிஃபைன் பண்றேன். இது ப்ராப்பர் டெஃபினிஷன் கிடையாது. பட் நம்ம வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட ஒரு ஃபங்க்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மேனிபுலேட் பண்ணும்போது டிபெண்டன்ட் வேரியபிள் கிடைக்குது. x² + 1. நான் இப்போ வந்து எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். இந்த ரியல் நம்பர், இது வந்து ரியல் நம்பர் ஆக்சஸ். ஓகேவா? -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து என்ன வேல்யூனாலும் இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பட் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இந்த இதோட ஸ்கொயர் +1 அந்த மாதிரி இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா? பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லா வேல்யூ எடுக்க முடியாது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா இது வந்து x² வந்து பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும். +1னா அது வந்து 1க்கு மேலதான் இருக்கும். ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு எக்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு. ஸோ இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து தான் டிபெண்டன்ட் வேரியபிள் மாறும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனோட லூஸ் டெஃபினிஷன்ஸ் தந்திருக்கேன், அவ்வளவுதான். லூஸ் டெஃபினிஷன் தந்திருக்கேன், அவ்வளவுதான். y வந்து இது வந்து f of x அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷன் வந்து ஒரு இது எப்படின்னா, இது எப்படி ஆக்ட் ஆகும்னா, நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள உள்ள போட்டோம்னா ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்னது டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூ கொடுக்கும். வேல்யூ இது வந்து ஒரு மெஷின் வந்து இன்புட் போடும்போது வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெஷின் வந்து இன்புட் போடும்போது அவுட்புட் தர மாதிரி. ஓகேவா? ஃபைன். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க வந்து இப்போ போக உங்களுக்கு டீப்பா படிப்பீங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நடத்துறேன். ஓகே ஃபைன். டிஃபரன்ஷியேஷன். இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பட் நம்ம இன்னும் அது என்னது டிஃபரன்ஷியேஷன் டாபிக் வரும். இப்பதான் டிஃபரன்ஷியேஷன் டாபிக் வரும். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன். டெரிவேட்டிவ்ங்கிறது வந்து என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங். இப்ப ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், இங்க வரைஞ்சுக்கிறோம். ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க xy ஆக்சிஸ்ல. அந்த லைன் வந்து rate of change of something னா இங்க வந்து some variable with respect to another variable. ஜென்ரலா rate of change of இந்த some variable வந்து dependent variable with respect to independent variable. ஓகேவா? so rate of change of something னா அது என்னது, it means small change in என்னது
change in dependent variable divided by change in independent variable. ஓகேவா? லைக் இது ஆக்சுவலா வந்து இந்த லைனுக்கு வந்து ஜென்ரலா என்னது, இது வந்து இந்த லைனோட ஸ்லோப். ஓகேவா? ஃபைன். இது வந்து லைக் இதுதான் வந்து லைக் நம்ம இந்த லைனோட ஸ்லோப்னு சொல்லுவோம். இட் டசன்ட் மேட்டர். லைக் தி திங் இஸ், இப்ப இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்க, இது வந்து x1 பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இது வந்து ஒரு கிராஃப். ஓகேவா? கிராஃப்னா லைக் நம்ம இந்த xy பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனோட xy பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்றோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன். அது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் அட் இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா, டெரிவேட்டிவ்க்கு என்ன அர்த்தம்னா, டெரிவேட்டிவ் ஓகே. இப்ப டெரிவேட்டிவ் ஆஃப் a ஃபங்க்ஷன், டெரிவேட்டிவ் ஆஃப் a ஃபங்க்ஷன்னா, இப்ப லைக் we'll keep an example. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன்ல x1 பாயிண்ட்ல நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தேன் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் a ஃபங்க்ஷன் y equal to f of x வந்து y dash இல்ல f dash of x இல்ல dy by dx அப்படின்னா வந்து லைக் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் வந்து நான் இந்த 3 விதமா நான் லைக் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். டெரிவேட்டிவ்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங், இல்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்மால் சேஞ்ச் இன் y டிவைட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் x. இத வந்து லைக் நம்ம வந்து ஜெனரலா சேஞ்ச் இன் y டிவைட் பை சேஞ்ச் இன் x டெல்டா y பை டெல்டா x நடக்கும். அது வந்து y2 minus y1 டிவைட் பை x2 minus x1. பட் இங்க வந்து ஸ்மால் சேஞ்ச் இன் y பை ஸ்மால் சேஞ்ச் இன் xன்றதால dy dx ன்னு போடணும். ஓகேவா? ஃபைன். வேற ஒண்ணு டெல்டாக்கு பதிலா d போடணும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப இதுதான் வந்து லைக் என்னது, உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அட் திஸ் பாயிண்ட். இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அட் திஸ் பாயிண்ட்ல இந்த இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் x1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது இந்த சிம்பிள் என்னன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ அட் x1 கிடைக்கணும்னா அட் x1 இது வந்து ஒரு சிம்பிள். ஓகேவா? நம்ம அட் x1 கண்டுபிடிச்சா அட் x1. ஓகே, அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். பட் this is general. ஓகேவா? எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறோம் அதுல. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட இந்த பாயிண்ட் x1ல நம்ம வந்து இது கண்டுபிடிப்போம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து 2x plus 1 வச்சுக்கிட்டோம்னா, இல்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வந்து நான் கொடுத்துடுறேன். ஸ்லோப்னா என்னன்னா, ஸ்லோப் வந்து நான் கொடுத்துடுறேன் 5. ஓகேவா? சோ ஸ்லோப் தான் வந்து டெல்டா y பை டெல்டா x. லைக் இந்த ஸ்ட்ரெயிட் லைன், எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு நிமிஷம், ஸ்லோப் ஸ்ட்ரெயிட் லைனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அதோட ஸ்லோப் வந்து ஸ்லோப் அட் அ பாயிண்ட் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, அந்த ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த ஒரு நிமிஷம் நான் வந்து லைக் இப்படி இதுல லைக் அதோட என்ன சொல்றேன், அதோட டெல்டா y பை டெல்டா எக்ஸ் நீங்க எங்க எடுத்தாலும் அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் தரும். ஓகேவா? லைக் ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கலாம், இப்படி போய் இப்படி போலாம். லைக் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இது வந்து லைக் வேற ஒரு இடத்துல கர்வ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்லோப் ஒன்னா இருக்கும், இந்த ஒரு ஸ்லோப் ஒன்னா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ப்ராப்பர்ட்டி. டெல்டா பை டெல்டா எக்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இவ்வளவு பெரிய டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் எடுத்தாலும், இவ்வளவு சின்ன டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்தாலும் அது வந்து சேம் தான். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து அதோட ஸ்லோப் தான் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் கூட. ஓகேவா?
ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு ஸ்லோப் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதனால நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்லோப் வச்சு எழுத முடியுது. அதுக்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்லோப் தான். அண்ட் ஓகே, இப்ப அண்ட் இது வந்து லைக் நம்ம வந்து லைக் ஒரு பெரிய ப்ரூஃப் கிடையாது. சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம சொல்லலாம். லைக் இது வந்து ஒரே ஆங்கிள், இதுவும் ஒரே ஆங்கிள். ஸோ இதோட ரேஷியோ தான் அப்படி சேமா இருக்கும். ஸோ ரேஷியோ தானே லைக் நம்மளோட ஸ்லோப். ஸோ த திங் இஸ் dy/dx வந்து ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கு. பட் இதுதான் நம்மளோட எல்லா கிராஃபுக்கு பொறுத்த வரைக்கும் கேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. த திங் இஸ் இதுதான் ஒரு கிராஃப் இப்படி இருக்கலாம். ஓகேவா? கிராஃப் இப்படி இருக்கலாம். சம் கிராஃப். இப்ப இந்த கிராஃபோட என்னது ஸ்லோப் அட் திஸ் பாயிண்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராஃபோட ஸ்லோப் அட் திஸ் பாயிண்ட்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து x1 எடுத்துக்கணும். லைக் நான் அந்த லிமிட் இந்த மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லைக் dy/dx னா ஸ்மால் சேஞ்ச்னு பார்த்தோம், f dash of x ன்னு பார்த்தோம், y dash வந்து f dash of x. இப்போ நான் என்னன்னா dy/dx ஓட மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கரெக்டான டெஃபினிஷன். dy/dx is equal to limit of f of x naught plus h minus f of x naught divided by x naught plus h minus x naught limit h tends to 0 x equal to x naught. இது ஒண்ணுமே உங்களுக்கு புரியலையா? விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள். The thing is, இப்ப ஒரு கிராஃப் இருக்கு, y இது x. நம்மளுக்கு என்ன வேணும்? Derivative of this graph at this point x1. So f dash of x1 எனக்கு வேணும், இல்ல f dash of x at x equal to x1 எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். நான் இதுக்கு என்ன பண்ணும்? The thing is just dy/dx at x1. ஓகேவா? dy/dx நான் போடுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல x1 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்ணிக்கிறேன், அது வந்து x1 plus h டிஸ்டன்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த h வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால h tends to 0. h tends to 0, இந்த ஆரோ மார்க் அர்த்தம் வந்து tends to 0. அப்படின்னா அது ஈக்குவல் டு 0 கிடையாது, பட் 0 நோக்கி போயிட்டு இருக்கு, ரொம்ப சின்ன நம்பர். ஓகேவா? இது சேஞ்ச் ஆகும்போது லைக் தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் y. இது y1 னா இது y1 dash. ஸோ இது வந்து லைக் டெல்டா y. இதுதான் என்னன்னா y1 dash, இந்த மேல இருக்கிறது தான் வந்து f of x1 plus h. இதுதான் f of x1. புரியுதா? x1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இருக்க y1 வந்து f of x1, x1 plus h சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இருக்கிறது f of x1 plus h. ஏன்னா இது y வந்து f of x தான். ஸோ f of x1 plus h. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா நம்ம dy/dx சப்ஸ்டிட்யூட் பண்றேன். dy/dx என்னது, இது வந்து ஒரு ஸ்மால் லிமிட் தான், h tends to 0 போட்டோம்னா. ஸோ டெல்டா y by டெல்டா x அப்படி போடுறேன். எனக்கு லிமிட் h tends to 0. ஓகேவா? லிமிட் h tends to 0, லிமிட் h tends to 0 இங்கே போடும். லிமிட் h tends to 0 டெல்டா y by டெல்டா x. இப்போ டெல்டா y வந்து f of x naught plus, இங்க x1 எடுத்துருக்கேன், இங்க x0 எடுத்துருக்கேன், x naught plus h minus f of x naught divided by டெல்டா x என்னது, xல வந்து x naught plus h minus x naught, x naught plus h minus x naught. சிம்பிள், கூல். அண்ட் லிமிட் h tends to 0. இந்த லிமிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னங்கிற அர்த்தம்னா நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கிற ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். The thing is just வந்து இந்த h வந்து it is going to 0. When the h is going to 0, what will be the value of this? புரியுதா? If h is equal to 0, h equal to 0 ன்னு போட்டீங்கன்னா இது வெறும் f of x naught ஆயிரும், இதுவும் f of x naught ஆயிரும், இது x naught ஆயிரும், இது வெறும் x naught ஆயிரும். So 0/0 ஃபார்மேட் வந்துரும். So அப்படி வரக்கூடாது. So it is not 0/0. It is limit h tending to 0. h is not equal to 0. ஓகேவா? h வந்து 0 பக்கத்துல போக போக what will be the value of this? ஓகேவா? h 0 பக்கத்துல போச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருமா? ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர் அந்த டெல்டா பை டெல்டா எக்ஸ் கிடைக்கும். புரியுதா? ஸ்மால், வெரி ஸ்மால். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து வேற மாதிரி என்ன மாதிரி ரீஃப்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பாயிண்ட் கூட பாஸ் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் இது வந்து லைக் நீங்க ஃபேக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிராஃப்ல
நம்ம அந்த பாயிண்ட்ல இருக்க அது என்னது dy by dx கண்டுபிடிக்கணும்னா டெரிவேட்டிவ் அந்த பாயிண்ட்ல இருக்க அந்த கிராஃபோட டெரிவேட்டிவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கிராஃபிக்கலி என்ன பண்ணலாம்னா அந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சுக்கணும். டான்ஜென்ட்னா அந்த 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 இதோட ஸ்லோப்பும் அந்த லைனோட ஸ்லோப்பும் அந்த கிராஃபோட ஸ்லோப்பும் அங்க சேமா இருக்கும். ஸோ டான்ஜென்ட் வரைஞ்சுக்கிட்டு அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா that will be the slope of graph at that point. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வந்து அடுத்து போவோம். ஓகே. இப்ப நம்ம f of x is equal to x square னு வச்சுக்குவோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்துரும். ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to x square னு வச்சுக்குவோம். இதுதான் வந்து y நம்மளோட y. இப்போ நம்மளுக்கு என்ன f dash of x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. क्वेश्चन இதான். சோ நம்ம எப்படி எழுதலாம்? dy by dx எழுதலாமா? சோ d by dx of x square. இப்போ நான் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? limit x tends to 0 limit x tends to 0 f of x naught plus h minus f of x naught divided by x naught plus h minus x naught. So இப்போ x naught cancel ஆகும் கீழ மேல வந்து limit of h tends to 0 x square தான் வந்து f of x தான் x square ஓகேவா. So f of x naught plus h வந்து x naught plus h whole square minus x naught square divided by h. Okay, நான் இங்க கன்வெர்ட் பண்றேன். நான் இப்படி எழுதிட்டு இங்க கன்வெர்ட் பண்ணலாம். இங்க எழுதிட்டா limit of h tends to 0 x naught square plus 2x naught h plus h square minus x naught square cancel divided by h. So இப்போ எனக்கு என்ன வருது limit h tends to 0 2x naught plus h இப்போ நான் h ஆல் டிவைட் பண்ணிருந்தேன் so 2x naught plus h இப்போ since h tends to 0 h approximately 0 வா so இது 0 வைக்கலாம் so 2x naught so எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இது வந்து limit of f dash of x at x naught so it is f dash of x square sorry if y equal to x square y dash is equal to 2x like 2x naught so generalize இது வந்து x naught ல வந்து 2x naught generalize பண்ணா 2x okay fine okay இதுதான் வந்து லைக் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஓகே நான் வந்து லைக் இந்த h வந்து லைக் இக்னோர் பண்ணிட்டேன் ஓகேவா சோ இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இது லைக் ரொம்ப பெருசா இருக்கேன் நீங்க கன்ஃபியூஸ் கூட இருக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ்ல சோ இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்ம சில டிஃபரன்ஷியேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கிட்டோம் டிஃபரன்ஷியேஷன் ஓகே நம்ம இப்போ டெரிவேட்டிவ் தானே பார்த்தோம் டெரிவேட்டிவ் dy by dx அப்படி தானே பார்த்தோம் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னா the process of finding derivatives அந்த ப்ராசஸ் பேரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பேர் தான் டிஃபரன்ஷியேஷன் ஓகே சோ இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து சில ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் வச்சுக்கிட்டோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணிட்டோம் லைக் நான் வந்து இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த லிமிட் அப்ளை பண்ணி மேலே கீழே இது பண்ணி நான் கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கிறதுலாம் there are some standard formulas நான் வந்து ஒன்னொன்னா இங்க எழுதுறேன் இந்த டப்பாக்குள்ள இருக்குதா ஒன்னு y equal to x பவர் என்ன இருந்துச்சுன்னா இங்க x ஸ்கொயரா இருந்துச்சு y equal to x ஸ்கொயரா இருந்துச்சு இங்க x பவர் என்ன இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் என்னன்னா y dash is equal to just y dash தான் எழுத போறேன் இனிமே ஓகேவா n into x power n minus 1 லைக் இந்த n கீழே போட்டு x க்கு பவர் n minus 1 ஆக்கிடுறேன் n x ஓட கோஎஃபிஷியன்ட்டா மாத்திட்டேன் அடுத்து y is equal to sin x இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ உங்களுக்கே தெரியும் சோ இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து லைக் என்ன வருதுன்னா cos x ஓகேவா இதுவுமே லைக் நம்ம வந்து இந்த f of x naught plus h minus f of x naught divided by இந்த இது போட்டு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பட் நம்ம இதை மெமரைஸ் பண்ணிக்கணும் 100% மெமரைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்னா தான் லைக் சம்ஸ் வந்து போட முடியும் கன்ஃபார்ம் மெமரைஸ் பண்ணிடலாம் தேர்ட் இன்னொரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா பாசிட்டிவ் cos x வருது cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x வருது ஓகேவா ஃபைனா ஓகே அடுத்து fourth y equal to e power x
y dash equal to e power x. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா எதுவுமே மாறாது. ஓகேவா? அதே ஃபங்க்ஷன் வரும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். மீதிலாம் அப்புறமாட்டி பார்ப்போம். ஓகே, டெரிவேட்டிவ் ஆஃப் f of ax plus b. ஆனா இங்க வந்து அது என்னது, இந்த டாபிக் வந்து நம்ம பின்னாடி வருவோம். லைக் போயிட்டு திருப்பி உள்ள வருவோம். நான் லைக் கீழே போயிட்டு சம் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்பதான் லைக் இந்த 3 ஃபார்முலா பார்த்தோம். இந்த 4 ஃபார்முலா பார்த்தோம். 4 ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் பார்ப்போம். y x பவர் n x ஓட பவரா இருந்துச்சுன்னா, லைக் x பவர் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா n into x power n minus 1 பவர் அப்படி போட்டு இந்த பவரோட இது ஒண்ணு குறைச்சிடும். sin x னா பாசிட்டிவ் cos x னா நெகட்டிவ் sin x. e power x ஓடது சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்ப நான் d by dx of அது என்னது x cube plus sorry x cube plus 4x power 3 by 2 minus 3x plus 7 by x. ஓகேவா? இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அது என்னது, இது வந்து லைக் ஒரு புது கான்செப்ட் மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுமே ஒரு புது கான்செப்ட் வச்சு தான் சொல்றேன். பிளஸ்னா என்னன்னா, ஒரு டிஃபரன்ஷியேஷன்ல பிளஸ் டேர்மால பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து டோட்டலா ஒரு ஃபங்க்ஷன். இப்ப நான் என்னால இது முழுசா இதோட இது தெரியாது. பட் தனித்தனியா இதோ டெரிவேட்டிவ் தெரியும், இதோ டெரிவேட்டிவ் தெரியும், இதோ டெரிவேட்டிவ் தெரியும், இதோ டெரிவேட்டிவ் தெரியும். ஏன்னா எல்லாமே x பவர் 3, x பவர் 3 by 2, x பவர் 1, x பவர் minus 1 அப்படின்னு x பவர் n ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ நான் வந்து டெரிவேட்டிவ் என்னது y is equal to u plus v where u and v are functions of x அப்படின்னா ரெண்டுமே x ஓட ஃபங்க்ஷன் அப்படின்னா y வந்து x ஆல் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது u plus v whole d by dx of u plus v, நம்ம d by dx of u plus v. ஆனா இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா d by dx of u plus d by dx of v. ஓகேவா? சோ நான் வந்து பிரிச்சு எழுதிக்கலாம். அதுதான் இங்க பாயிண்ட். டெரிவேட்டிவ்ஸ் வந்து லைக் சம் வந்து லைக் திஸ் செப்பரேட்டபிள். ஓகேவா? சோ நான் d by dx of x cube plus d by d இப்போ வந்து இன்னொன்னு பண்ணலாம். என்னன்னா இந்த ஒரு ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, y is equal to some constant into y equal to some 2 into x ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது x, இது வந்து x பவர் 1. so y dash is equal to என்ன சொல்லலாம் 2 into என்னன்னா இந்த 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதுனால இது வெளியே வந்து நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். இது வெளியே எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் நான் x ஸ்கொயர் வச்சுக்கிறேன் சும்மா. சோ இந்த 2 முன்னாடி வந்துட்டு 2x ஆயிடும். லைக் x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2x தான் இங்க பார்த்தோம். அண்ட் இந்த 2 into x power 2 minus 1 தான். சோ அண்ட் இந்த 2 வந்து இந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டா இருந்தாலும் இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதுனால வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி தான் இந்த இதை இப்படி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதுல 4 வந்து வெளியே எடுத்துட்டேன். d by dx of x power 3 by 2 அப்படின்னு நான் இதுக்கு மட்டும் போட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் இந்த 4 கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதிட்டேன். சேம் goes here. plus d 7 into d by dx of 1 by x. ஓகே, ஃபைன். இப்ப நான் இது எல்லாத்தையுமே லைக் பவர் ஃபார்மேட்ல எழுத போறேன். இது என்னது x cube, இது வந்து x power 3 by 2, இது வந்து இந்த 3 வெளியே எடுத்தோம். சாரி, I should not write it here. இந்த 3 தான் வெளியே எடுத்தோம்ல. இது x power 1, இது x power minus 1. டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா x power minus 1. ஓகே, ஃபைன். இப்போ கண்டினியூ பண்ணோம்னா d by dx of x power என்னன்னு பார்த்தோம். d by dx of x power என்னன்னு பார்த்தோம். n into x power n minus 1. so இது 3 into x power 3 minus 1, அது 2 plus இது 4 அப்படி இருக்கு. இந்த டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்னது 3 by 2 into x power 3 by 2 minus 1 என்னது 1 by 2 minus 3 into d by dx of x power 1 into x power 1 minus 1 0, வெறும் 1. x power 0 வந்து 1. so plus 7 into
x இது வந்து லைக் என்ன ஆயிரும்னா கீழே எழுதுறேன் +7 into -1 இந்த -1 கீழே வந்துரும் x power -1 -1 ஓகேவா which is -2. so final answer எனக்கு என்னன்னா final answer இந்த கலர்ல எழுதுறேன் final answer தான் sorry 3x square plus 2 4 cancel ஆயிரும் 6x power 1/2 plus minus 3 minus 7 by x square like x power minus 2 வந்து x square okay so இதுதான் என்னோட final answer இந்த questionக்கு okay fine இப்போ next question போகும் if the area of a dot of a blot of ink na or ink sindirka ink okay mari circle sindirka ink is growing such that after t seconds area is this much okay முதல்ல இந்த டாட் சின்னதா வளருது அதுக்கப்புறம் ஒரு பேப்பர்ல பட்டோனே அது வந்து லைக் வளரும்ல ஓகே அது வந்து எப்படி வளருதுன்னா அந்த ஏரியா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க a of t is equal to 3t square plus t by 5 plus 7 then calculate the rate of increase after 5 seconds ஒண்ணுமே இல்ல நம்ம இப்பதான் மேலதான் பார்த்திருப்போம் டெரிவேட்டிவ்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் வேரியபிள் ஓகேவா சோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங் இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க ஜெனரலா எதுவுமே மென்ஷன் பண்ணல வெறும் ரேட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா தட் இஸ் ரேட் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கேட்கறாங்க சோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா கண்டுபிடிக்கணும் இங்க வந்து இன்க்ரீஸ்ங்கிறதுமே சேஞ்ச் தான் டைமென்ஷன் இந்த சேஞ்ச் rate of change of area கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா d by dt of a of t ஏன்னா rate of change of area with respect to time இது நம்ம a of t கூட எழுதலாம் a ஓகேவா ஃபைன் a of t தப்பு கிடையாது அதோட ஓகேவா சரி எனிவேஸ் a dash of t is equal to டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 60 plus 1/5 plus 0 கரெக்டா சிம்பிள் இது t power 2 இந்த 2 into t power 1 வரும் so 3 into 2 60 ஆயிரும் இது t power 1 so இது t power 1 1 into t power 0 ஆயிரும் இது 1 ஆயிரும் so இது t power 0 so 0 into 7 0 so 0 okay இப்போ நான் என்ன முடியும் a dash of x rate of increase அதுதான் இது after t seconds இது so after 5 seconds na at t equal to 5 which is a dash of 5 which is equal to is a dash of 5 which is equal to 60 plus 1/5 அவ்வளவுதான் 6 into 5 plus 1/5 which is 30 into 0.2 30.2 என்னது மீட்டர் ஸ்கொயர் per second ஏன்னா ஏரியா மீட்டர் ஸ்கொயர்ல தான மெஷர் பண்றோம் ஓகே ஃபைன் இப்போ அடுத்து ப்ராடக்ட் ரூல் நம்ம இப்ப என்னென்ன பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் எக்ஸ் பவர் என்னோட இது பார்த்தோம் sin x ஓட பார்த்தோம் cos x ஓட sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x பார்த்தோம் cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x பார்த்தோம் e பவர் x ஓட டிஃபரன்ஷியேஷன் அதுதான் பார்த்தோம் ஓகேவா ஃபைன் அடுத்து கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துடலாம்னு பார்த்திருக்கோம் இப்போதைக்கு ஓகே இப்ப அடுத்து நான் உங்களுக்கு ஒரு டாபிக் நடத்த போறேன் ப்ராடக்ட் ரூல் டிவிஷன் ரூல் ப்ராடக்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது என்னது டைரக்டாவே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரா நீங்க 2x சொல்லிருவீங்க அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ்னு சொல்லிருவீங்க ரெண்டு ஈஸியா சொல்லிருவீங்க பட் இப்ப டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது ரெண்டோட தனித்தனி டெரிவேட்டிவ் தெரியும் பட் இது ரெண்டோட சேர்த்து டெரிவேட்டிவ் தெரியாது இல்ல சோ தனித்தனியா நல்ல டெரிவேட்டிவ் இருக்கும்போது அதை நம்ம எப்படி இது பண்றது அப்படிங்கறதா வந்து இந்த ரூல் இந்த ப்ராடக்ட் ரூல் டிவிஷன் ரூல் சொல்லுது ஓகேவா சோ இப்ப the thing is product rule நான் சொல்லி தரேன் u is a function of x and v is a function of x இந்த ரெண்டுமே function of x ஓகேவா so differentiation of u into v is simple first u dash v அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் இது அப்படியே மல்டிப்ளை பண்றேன் டிஃபரன்ஷியேட் பண்ணாம பிளஸ்
அடுத்து செகண்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாம வச்சுக்கேன், மல்டிப்ளை பண்ணிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள், தட்ஸ் ஆல். இதோட வேல்யூ இதுதான். அடுத்து டிவிஷன் ரூல். டிவிஷன் ரூல் என்னன்னா சேம் சேம், பட் ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண செகண்ட் மல்டிப்ளை பண்றேன், மைனஸ் செகண்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்றேன், அப்படி டிவைடட் பை v ஸ்கொயர். இதுதான் வந்து லைக் அந்த ரெண்டு ரூலும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், சேம் மேல கொடுத்த எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணுவோம். d by dx of e power x into x square, கரெக்டா? d by dx of e power x into x square. இப்போ நான் இதை u வச்சுக்கிறேன், இது v வச்சுக்கிறேன். சோ இப்போ u dash என்னது u dash, அப்படி ஃபார்ம்ல எழுதுறேன், u dash v plus v dash u. u dash is e power x, e power x ஓட டெரிவேட்டிவ் e power x தான், into v is v, அப்படி எழுதிடுறேன். v dash என்னது 2x, x square ஓட டெரிவேட்டிவ் வந்து 2x, u வந்து அப்படி எழுதுறேன். அவ்வளவுதான், சிம்பிள், தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட ஆன்சர். வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கூல். இப்போ அடுத்து நான் டெரிவேட்டிவ் ஆஃப் u by v எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. u by v, சேம் எக்ஸாம்பிள், e power x divided by x square வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து u, இது வந்து u, இது வந்து v, இது வந்து லைக் u v மாத்திரக்கூடாது. ஸோ இப்போ u dash v minus v dash u divided by v square. ஓகே, கூல், தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்த டாபிக் போறேன். ஒரு எக்ஸாம்பிள் சேம் லைக் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயும் பார்த்தோம்னா d by dx of this into this. இது லைக் இந்த எக்ஸாம்பிள் கூட நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருவோம், அந்த கான்செப்ட் சொல்லி தரேன். இந்த இதுக்கு நம்ம இப்போதைக்கு ப்ராடக்ட் ரூலுக்கும் டிவிஷன் ரூலுக்கும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல இங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செயின் ரூல்ங்கிற ஒரு கான்செப்ட் கத்துக்கிறோம். செயின் ரூல். செயின் ரூல் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன். காம்போசிட் ஃபங்க்ஷன் எனக்கு என்னென்ன தெரியாதுண்ணா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா? f of x வந்து ஒரு ஃபங்க்ஷன், g of x வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். இப்போ நான் g of x தூக்கி இந்த f of x ல போட்டேன்னா f of g of x ஆயிரும். ஸோ இதுதான் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ நான் இப்போ செயின் ரூல் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி காம்போசிட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் நான் செயின் ரூல் யூஸ் பண்ணுறேன். d by dx of f of g of x கண்டுபிடிக்கிறது தான் செயின் ரூல். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் அனாலஜி கொண்டு வருவேன். அனாலஜி அப்படின்னா சிம்பிள் லாஜிக் என்னன்னா, முதல்ல g of x வந்து u மாத்திக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் u which is a function of x, ஓகேவா? நான் u மாத்திக்கிட்டேன், u ன்னு எழுதிட்டேன். ஸோ u ன்னு ரீநேம் பண்ணனால இது வந்து d by dx of f of u ன்னு வந்துருச்சு, ஓகேவா? இப்போ டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x தான் எழுதணும், ஓகேவா? ஆனா இது வந்து லைக் இது வந்து x இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா எழுதிடலாம். ஆனா இது வந்து u இருக்கு. ஸோ d by dx of f of u ன்னு இருந்துச்சுன்னா நான் என்ன லைக் நான் இப்போ u ன்னு மாத்திக்கிறேன். முதல்ல f of gx u ன்னு மாத்திக்கிறேன். ஸோ u ன்னு மாத்தின பிறகு இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியாம இருக்கலாம், பட் சம் சால்வ் பண்ணும்போது புரிஞ்சிடும். சால்வ் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ இப்போ நான் வந்து g of x வந்து f of u ன்னு மாத்திடுறேன். இப்போ u ன்னு மாத்தின பிறகு d by dx of f of u இருக்கு, இப்பதான் d by du of f of u, லைக் இந்த வேரியபிள் வச்சு நான் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் இன்டு du by dx, ஓகேவா? so that இந்த du and du கேன்சல் ஆகி உங்களுக்கு டைரக்டா d by dx of f of u கிடைக்கும். பட் நம்ம வந்து செயின் ரூல்ல இதுதான், ஓகேவா? இதுதான் செயின் ரூல். d by du of f of u into du by dx. ஓகே, நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் சிம்பிளா. ஓகே, வித்வுட் எனி ஃபர்தர் ado நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுவோம். e power x square plus 2. இப்போ உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், e power x ஓட டிஃபரன்ஷியேஷன் தெரியும், d by dx of e power x வந்து e power x ன்னு தெரியும், and d by dx of x square plus 2 தெரியும், 2x plus 0, ஓகேவா? இது ரெண்டுமே தெரியும். ஆனா இது இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா இது என்ன இருக்கு, just that it is a f of x on the e power x னா g of x on the x square plus 2 னா it is f of g of x. லைக் இந்த g of x ல இருக்க x square plus 2 நான் தூக்கி இந்த f of x ல இருக்க x
புரியுதா? So this is a composite function. So இந்த composite function நம்ம அனலைஸ் பண்ண பிறகு நம்ம செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணணும். செயின் ரூல் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது? முதல்ல இதை யூன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டி பை டியூ ஆஃப் இ பவர் யூ அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் நான் யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ, ஓகேவா? யூ ஆஃப் இ பவர் யூ இன்டூ டியூ பை டிஎக்ஸ், ஓகேவா? ஓகே ஃபைன். இப்ப டி பை டியூ ஆஃப் இ பவர் யூ என்னது? சிம்பிள் இ பவர் யூ அப்படி எழுதியாச்சு இன்டூ டியூ பை டிஎக்ஸ். u என்னது? x ஸ்கொயர் பிளஸ் டூ. நான் இங்க அப்படி சப்ஸ்டியூட் பண்றேன். du by dx என்னது? இப்போ வந்து லைக் இந்த ஃபார்முலால எழுதின பிறகு நான் வந்து u ஓட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த u க்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் டூ போட்டுறேன். ஸோ இங்க x ஸ்கொயர் பிளஸ் டூ, இங்க இந்த u க்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் டூ டிவைட் பை dx. லைக் நான் இங்க u சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்க u சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதா? இந்த ஒரு ஸ்டெப். ஸோ இங்க x ஸ்கொயர் பிளஸ் டூனா 2x பிளஸ் 0. ஸோ இதுதான் ஆன்சர். என்னோட ஆன்சர் வந்து e பவர் x ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ 2x பிளஸ் 0. லைக் இதை வந்து லைக் சிலர் வந்து வேற ஒரு மென்டாலிட்டியில லைக் இதை ஹேண்டில் பண்ண விரும்புவாங்க. என்னன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் e பவர் x ஸ்கொயர் பிளஸ் டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. e பவர் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வந்து e பவர் x. ஸோ நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன் இன்டூ இந்த டிஃபரன்ஷியேஷன். ஏன்னா இதுதான் x இல்லையே. ஸோ எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் இ பவர் எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வந்து இ பவர் எக்ஸ், இது வந்து ஒய், இது ஒய், இது ஒய் டேஷ். ஸோ இந்த எக்ஸோ நான் இன்டூ இந்த இதுக்குள்ள இருக்கிறதோட டிஃபரன்ஷியேஷன், இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து எக்ஸ் பவர் ஒன்னோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1. ஆனா இங்க வந்து இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து என்னது? 2x. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து லைக் நீங்க எப்படியும் ஹேண்டில் பண்ணலாம். சிம்பிள், ரெண்டுமே ஒரே தான், ஒரே லாஜிக் தான், பட் வேற டைப் ஆஃப் திங்கிங். சிம்பிள், நீங்க வந்து இதை யூஆ மாத்திட்டு dy by dx ஆஃப் இ பவர் யூ இன்டூ du by dx போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சிம்பிள், ஓகேவா? ஓகே. இப்ப இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வரும். செயின் ரூல் படிச்சது இல்ல கையோட, நம்ம இந்த கான்செப்ட் வரும். டெரிவேட்டிவ் ஆஃப் f of ax plus b, ஓகேவா? ஸோ இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு f of x ஓட டெரிவேட்டிவ் வந்து f dash of x ன்னு தெரியும். ஆனா f of ax plus b ஓட டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிள், லைக் செயின் ரூல்ல நான் ரெண்டு மெத்தட் சொன்னேன். ஒன்னு வந்து f of, நான் வந்து லைக் ரெண்டாவது மெத்தட்ல முதல்ல சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஜஸ்ட் f dash of ax plus b நான் வந்து லைக் அப்படியே எழுதிக்கிறேன் குருட்டா மூக்குல, ஓகேவா? f dash of x, இப்போ f of x வந்து 2x x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா f dash, சாரி, f of x வந்து x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா f dash of x 2x வருமா? ஸோ நான் அதே மாதிரி f of ax plus b வந்து ax plus b ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா f of ax plus b வந்து f dash of ax plus b வந்து 2 into ax plus b ன்னு எழுதிக்கிறேன். பட் இது கரெக்ட் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இன்டூ அது என்னது ax plus b ஓட டிஃபரன்ஷியேஷன், புரியுதா? d by dx of ax plus b. The thing is, உங்களுக்கு இன்னொரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா f dash of g of x, இதோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா is equal to, சாரி, இதோட டிஃபரன்ஷியேஷன் இது y, எனக்கு y dash வேணும்னா is equal to f dash of g of x into g dash of x, ஓகேவா? yes, it may sound கன்ஃபியூசிங்கா உங்களுக்கு தோணலாம், பட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண புரிஞ்சுக்கும். நான் உங்களுக்கு கீழே போய் கூட சால்வ் பண்றேன். இந்த சம் கூட நான் ரெண்டாவது சொன்ன லாஜிக் தான் அது. எஃப் கால் பண்ணிக்கிறவா ஒரு நிமிஷம். Yeah, chain rule, sorry. Yeah, chain rule. Oh.
செயின் ரூல்ல நான் இப்போ இங்கக்குள்ள பேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் செயின் ரூல்ல இங்கக்குள்ள உங்களுக்கு இன்னொரு இது ஆட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ரூல்ல நம்மளுக்கு f of x வந்து நான் வந்து x ஸ்கொயர் வச்சுக்கிறேன். g of x வந்து f of x வந்து e power x வச்சுக்கிறேன். g of x வந்து x square plus 2 வச்சுக்கிறேன். கீழே இருக்க எக்ஸாம்பிள். இப்போ நான் இந்த லாஜிக் வச்சு ட்ரை பண்றேன். இதான் லாஜிக் 2 ஓகேவா? லாஜிக் 2. லாஜிக் 1 வந்து நம்ம யூவா மாத்திடுவோம், ஓகேவா? உள்ள இருக்க ஃபங்க்ஷனை ஃபுல்லா நம்ம யூவா மாத்திட்டு d d by du of அந்த ஃபங்க்ஷன் into du by dx போடுவோம். the thing is நம்ம வந்து லாஜிக் 2 யூஸ் பண்ண போறோம். இப்போ லாஜிக் 2 யூஸ் பண்ணி நீங்க எப்படி செயின் ரூல் அப்ளை பண்ண போறீங்கன்னா, அது என்னது f dash of g of x, f dash of g of x பதிலா f dash of x எனக்கு முதல்ல தெரியும். f dash of x, g dash of x நான் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறேன். f dash of x வந்து e power x, g dash of x வந்து 2x. ஓகே, இப்போ f dash குள்ள g of x அப்ளை பண்ண போறேன். f dash குள்ள g of x இந்த இதுக்குள்ள இந்த இது நான் போடணும். So simple, it is e power x square plus 2 into f dash of g of x நான் போட்டுட்டேன் into g dash of x, இதுக்கு நான் டெரிவேட்டிவ் எடுக்கணும் 2x, g dash of x 2x, அவ்வளவுதான். எனக்கு கீழே வந்திருக்க ஆன்சர் தான் இங்க வந்திருக்கு. லைக் நீங்க ரெண்டு வகையில திங்க் பண்ணலாம். ஒன்னு வந்து யூவா மாத்திட்டு d by du of e power u போட்டு அதாவது அப்படி போட்டு அதுக்கப்புறம் du by dx போட்டு இந்த இதை போட்டு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போடலாம். இல்ல it is same as f dash of g of x into g dash of x. ஓகேவா? Okay, we'll move on. So what I'm coming to say, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னன்னா என்னது f of ax plus b நான் வந்து லைக் உங்களுக்கு செகண்ட் மெத்தட் வச்சு சொல்றேன். யூவா நம்ம மாத்தி பண்ண போறது இல்ல, ஓகேவா? So இப்ப thing is, since it is f of ax plus b, it will be g of x, ஓகேவா? So f dash of g of x into g dash of x, the derivative என்னது just a, ஏன்னா a into x power 1 plus x power 0 b into x power 0 இந்த இது 0 ஆயிரும். இது வந்து 1 into x power 0 இருக்கும். So into a, just இந்த a வந்து முன்னாடி மல்டிப்ளை ஆகுது, அவ்வளவுதான். So ஒரு ஃபங்க்ஷன் ஒரு லீனியர் டேர்ம் ஓட இதுவா இருந்துச்சு, லைக் எக்ஸோட லீனியர் ஃபங்க்ஷனோட ஒரு ஃபங்க்ஷனா இருந்துச்சு, காம்போசிட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா it doesn't matter. Like இது வந்து 7x, it will be equal to 7 into என்னது d by dx of e power 7x. Sorry, it will be equal to e power 7x. Like just உங்களுக்கு d by dx of e power x இருந்துச்சுன்னா e power xங்கிற மாதிரி e power 7x னா 7x. ஓகே, இப்போ 2 power 3x இது வந்து கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் மாடல். இப்போ just that நம்ம என்ன பண்ணோம்னா 2 power 3x வந்து லைக் log e power y base y க்கு மாத்தணும். லைக் இந்த y கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஸோ நான் log ரெண்டு சைடு எடுத்தேன்னா log base e னா 3x log 2 equal to y. ஸோ அந்த y தான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகேவா? ஸோ நான் y கண்டுபிடிச்சதுனால சிம்பிள், இது வந்து d by கொஸ்டின், கொஸ்டின் போயிட்டேன் d by dx of e power 3x into log 2, கரெக்டா? 3x into log 2 which is equal to என்னது e power x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 3x into log 2, இது முன்னாடி மல்டிப்ளை ஆயிடும் 3x 3 log 2. So that's all. லைக் இது வந்து ஒரு இது மாதிரி ஆக்சுவலா இது ஒரு ஃபார்முலா கூட நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா என்னது question d by dx of
2 power x வந்து e power x இல்ல என்னது 2 power x log 2 ஓகேவா? இது வந்து லைக் ஒரு ஃபார்முலா. இது வந்து என்னன்னா 2 power 3x தான். 2 power 3x வந்து நம்ம இப்படி மாத்திருக்கோம் இந்த ஃபார்மேட்ல. ஸோ சேம் ஓகேவா? ஸோ 2 power x log 2 இவ்வளோ கான்செப்ட். ஓகே, இப்போ நான் வந்து இது பார்த்தாச்சு. ஓகே, d by dx of sin 2x இது வந்து f of g of x. இது வந்து லீனியர் டேர்ம் தான். ஸோ ஜஸ்ட் அந்த 2 மட்டும் வெளியே வந்துட்டு cos 2x ஆயிடும். sin of differentiation cos 2x. ஓகே ஃபைன். இப்போ நான் அடுத்து இந்த இதெல்லாம் முடிச்சிட்டேனா? ஸோ நம்ம அடுத்து போவோம், கண்டிப்பாக இப்போ நம்ம வருவோம் நம்மளோட ப்ராடக்ட் ரூல் அண்ட் டிவிஷன் ரூல் அப்ளிகேஷனுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் தனித்தனி டெரிவேட்டிவ் உங்களுக்கு தெரியும். இதை u வச்சுக்கிட்டீங்கன்னா u டேஷ் வந்து 3, இது வந்து v வச்சுக்கிட்டீங்கன்னா v டேஷ் வந்து 2. ஸோ நான் இதை டெரிவேட்டிவ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, u dash v plus v dash u. எப்பயுமே நீங்க வந்து u dash முதல்ல போட்டுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன்லயும் தப்பு இருக்காது. டெரிவேட்டிவ் டிவிஷன் u dash வந்து 3 into v வந்து 2x minus 1 plus v dash வந்து it will become 2 into 3x plus 2. It is just that நீங்க simplify பண்ணா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். thing is நீங்க வந்து இந்த இதை expand பண்ணி ஒரு quadratic equation something 6x square plus something so ஒரு என்னது minus 3x plus 4x minus 3x minus plus x minus 2. ஸோ நீங்க இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் சில இது உங்களால இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஓகே, லைக் இந்த e power x into x square இது வந்து உங்களால மல்டிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் தனித்தனியா தான் உங்களுக்கு டெரிவேட்டிவ் தெரியும். ஆனா இங்க இந்த மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு டெரிவேட்டிவ் தெரியும். ஓகே ஃபைன். இப்போ இந்த क्वेश्चन d by dt of t square minus 1. ஓகேவா ஃபைன். It is just in the format of u by v. So u dash is equal to 2t plus 0. v dash is equal to 2t plus 0 2t. Okay. இப்போ நான் வந்து லைக் டிஃபரன்ஷியேஷன்னா ஃபார்முலா எழுதினேன். u dash v minus v dash u divided by v square is equal to u dash v is 2t. இப்போ நான் வந்து u dash v dash காமன் எடுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே சேம் தான். 2t காமன் எடுத்தா v minus u வரும். v minus u வந்து t square plus 1 minus t square minus 1. ஸோ இப்போ என்ன ஆகும்னா டிவைடட் பை t square plus 1 whole square. கரெக்டா? which will be when we go down இங்க இருந்து அப்படி எழுதுறேன், is equal to 2t into t square minus t square cancel ஆகும். இது வந்து 2 divided by t square plus 1 whole square, which will be 4t divided by t square plus 1 whole square, which is the answer for this. அவ்வளவுதான் இதான் இதோட டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ நம்ம செயின் ரூல் பார்த்தாச்சு. என்ன ரூல்லாம் பார்த்துக்கோங்க, செயின் ரூல் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரூல் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் டிவிஷன் ரூல் பார்த்தாச்சு, ஒரு டிஃபரன்ஷியேஷன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து போவோம். ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சைனுக்கும் காசுக்கும் மட்டும்தான் இது பார்த்தோம். ஒரு sin x வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து cos x, cos x டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் sin x. tanல இருந்து இப்போ பார்ப்போம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x என்னன்னா secant square x. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது, பட் நீங்க இதெல்லாம் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? எல்லா டிஃபரன்ஷியேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் இப்படி நீங்க மெமரைஸ் பண்ணியே இருக்கணும். ஓகேவா? ஓகே, tan x of differentiation secant square x, cot x of differentiation cosecant minus cosecant square x. லைக் இந்த சைன்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. secant x of differentiation secant x tan x, cosecant of differentiation minus cosecant x cot x. மைனஸ் இதுலயும் வரும். ஓகேவா? ஃபைன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். டெரிவேட்டிவ் ஆஃப் a point in graph. ஓகே, ஒரு கிராஃப் இருக்கு, அதோட டெரிவேட்டிவ் என்னது நம்மளுக்கு தெரியும். ஒரு கிராஃப்ல இருக்க பாயிண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு அந்த கிராஃப்க்கு டான்ஜென்ட் வந்து அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். தீட்டா போட்டு லைக் அது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை வச்சு லைக்
இவ்வளவு ஆங்கிள் அந்த ஆங்கிள் வச்சு நம்ம வந்து tan theta போட்டு அந்த கிராஃபோட ஸ்லோப் அட் தட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். So that's all. So how to we know that the derivative of point in graph is slope of tangent. Okay va? At that point. Okay va? The thing is அது எப்ப நெகட்டிவ் எப்ப பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் ஓட இது வந்து tangent இப்ப tangent வந்து இங்க வர என்ன இப்படி இருக்குன்னா அந்த tangent வந்து acute angle இருந்துச்சு that is 0 to 90 degree இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. It is positive slope increasing, its value is increasing. Okay va? இப்ப இதே கிராஃப்ல இந்த சைடு எடுத்து பாருங்க. இது theta with positive x direction, not positive x axis, it is positive x direction. It will be negative. See, sorry, it is obtuse. அப்படின்னா 90 டிகிரிக்கு மேல இருக்கு. 90 to 180. So இப்படி இருக்கும்போது it is negative slope. Like slope, negative slope என்னது? ஸ்லோப்னா என்னது? டெல்டா y by delta x. இது பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா என்னது? இப்ப பாசிட்டிவ் எக்ஸ்ல இருந்து பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும்போது ஒய்யும் பாசிட்டிவா சேஞ்ச் ஆகுது. புரியுதா? லைக் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது வந்து இன்க்ரீசிங் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இங்க இருந்து இங்க, ஆனா ஒய் டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? சோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் டிக்ரீஸ் ஆனா டிக்ரீசிங் கிராஃப். ஓகேவா? ஃபைன். சோ அத வந்து நம்ம வந்து அந்த இடத்துல டேஞ்சென்ட் வரைஞ்சே கண்டுபிடிச்சிடலாம். டேஞ்சென்ட் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா obtuse angle மேக் பண்ணுச்சுன்னா இது வந்து it is negative slope and it's a decreasing graph since while x is increasing y is decreasing. இங்க வந்து positive slope, it is increasing graph. ஓகேவா? decreasing graph increasing graph இப்படிதான் நடக்கும். ஓகே, இப்போ டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஒரு கான்செப்ட். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க பாக்குற எந்த விஷயமே பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு நியூ புதுசு அவ்வளவுதான். ஓகே, இப்ப டபுள் டிஃபரன்ஷியேஷனா ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சைனை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் காஸ் எக்ஸ் வரும். இப்ப காசை வந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமே, காசு ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டெரிவேட்டிவ் d by dx of y dash is equal to cos டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் sin x. இதெல்லாம் நம்ம என்ன எழுதுவோம்னா y double dash எழுதுவோம். ஏன்னா y dash வந்து dy by dx of y, dy by dx of y dash என்னது y double dash. ஓகேவா? ரெண்டு dash. இதான் டபுள் டிஃபரன்ஷியேஷன், வேற ஒண்ணும் இல்ல. மூணு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றதுனா y triple dash d by dx of y double dash which is equal to minus sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் அது sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x, minus 1 வெளியே வந்துரும், minus cos x. புரிஞ்சிருச்சா? that's all. yes, அவ்வளவுதான். இப்போ இதுதான் வந்து டபுள் டிஃபரன்ஷியேஷன், ட்ரிபிள் டிஃபரன்ஷியேஷன், இதெல்லாம் லைக் nth ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் கூட போகும். எதனால இந்த கோட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கிராஃபிக்கல் இதுதான் டபுள் டிஃபரன்ஷியேட், இதுதான் டபுள் டெரிவேட்டிவ். y டபுள் டேஷ் தான் வந்து டபுள் டெரிவேட்டிவ். ஓகே, இப்போ கிராஃபிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் டபுள் டெரிவேட்டிவ். கிராஃப்ல நம்ம டபுள் டெரிவேட்டிவ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப டபுள் டெரிவேட்டிவ்ங்கிறது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படின்னா முதல்ல சிங்கிள் டெரிவேட்டிவ் வந்து ரேட் ஆஃப், நான் இங்க இருக்குது அப்படி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y which is rate of change of y value with respect to x. but என்னது டபுள் டெரிவேட்டிவ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் itself. ஸ்லோப் தான் வந்து y dash, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y dash தான் வந்து டபுள் டெரிவேட்டிவ் y double dash. சோ இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் நெகட்டிவா இருந்திருக்கு, y dash வந்து நெகட்டிவா இருந்திருக்கு. அடுத்து இந்த பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியே இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து லைக் டோட்டலா வந்து ஜீரோ வருது ஸ்லோப் வந்து. லைக் எக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது y சேஞ்ச் ஆகல, y சேஞ்ச் ஆகலன்னா நியூமரேட்டர் ஜீரோ. கரெக்டா?
சோ இப்போ வந்து இது வந்து ஸ்லோப் 0. இப்போ இங்க போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. எம்ங்கிறதுலாம் ஒய் டேஷ் தான். ஓகேவா? சோ எம் இங்க என்ன இருக்கு, இந்த கிராஃப்ல என்ன இருக்கு, அப்படி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போயிருக்கு. 0 வந்து பாசிட்டிவ் போயிருக்கு இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும். சரி, இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். சோ இது வந்து இன்க்ரீசிங் கிராஃபா இருந்திருக்கு இந்த சைடுல. சோ இது வந்து அப்படி இங்க ஒரு டேஞ்சன்ட் இருந்தீங்கன்னா அது அப்படி மேல போகுது. அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி கம்மியா இருக்கா. சோ இது வந்து இன்க்ரீசிங் கிராஃபா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்து வரைக்கும். இந்த காலகட்டத்துல வந்து கிராஃப் பிளாட் ஆகி அதோட ஸ்லோப் 0 ஆயிருக்கு. ஸ்லோப் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது இன்க்ரீசிங், ஸ்லோப் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது டிக்ரீசிங், ஸ்லோப் 0 இருந்துச்சுன்னா அது ஃபிளாட் ஆயிடுச்சு. சோ இங்கிட்டு வந்து அப்படி வந்து நெகட்டிவ் ஆயிருது. சோ இப்போ வந்து பாசிட்டிவ்ல இருந்து 0 போய் நெகட்டிவ் இருக்கு. சோ இது வந்து பாசிட்டிவ் டு 0 டு நெகட்டிவ். சோ என்ன இருக்கு, இந்த இதுல y டேஷோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இதுல y டேஷோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ y டபுள் டேஷ் வந்து ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சு வித் ரெஸ்பெக்ட் அனதர் வேரியபிள். இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் எக்ஸ் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது y டேஷ் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா y டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி y double dash வந்து இந்த கேஸ்ல since y dash is increasing as x increases, decreasing as x increases, என்னது y double dash வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஏன்னா இந்த y dash வந்து டிக்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. ஸோ y dash டிக்ரீஸ் ஆகுதுன்னா y double dash நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபைண்டிங் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் அ ஃபங்க்ஷன். மேக்ஸிமா மினிமா இது உங்களுக்கு ரெண்டுமே புது டேர்மா இருக்கலாம். சிம்பிள், ஒண்ணுமே இல்லை, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேக்ஸிமானா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனோட ஒரு லோக்கல் டாப் தான் வந்து மேக்ஸிமா, லோக்கல் பாட்டம் தான் வந்து மினிமா. ஓகேவா? சரி. ஸோ இந்த லோக்கல் டாப் லோக்கல் பாட்டம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் பை பியூர் அது என்னது மேத்ஸ். என்னன்னா எங்க இந்த ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ் dy by dx வந்து 0வா இருக்கோ அங்கதான் அதோட மேக்ஸிமம் இல்ல மினிமம் வேல்யூ இருக்க முடியும். மேக்ஸிமமும் அந்த மாதிரி ஸ்லோப் 0 இருக்கும்போது தான் இருக்குது, மினிமமும் அங்கதான் இருக்கு. ஏன்னா இப்ப அது வந்து ஸ்லோப் ஏதாச்சும் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல கொஞ்சம் தூரம் போகும். ஏன்னா இந்த இதோட அடுத்து கொஞ்சம் தூரம் வந்து போக முடியுது, அதனாலதான் இது நெகட்டிவ் ஸ்லோப். பட் 0 ஸ்லோப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிளாட் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் தான் லைக் மேக்ஸிமம் பாயிண்டோ இல்ல மினிமம் பாயிண்டோ ஏதோ ஒன்று. ஓகேவா? அந்த இடத்துல மேக்ஸிமம் இல்ல மினிமம் பாயிண்ட் நடக்கும். ஆனா நம்ம ஒன்று பார்த்தோம், இது வந்து ஓப்பன் அப் கர்வ், ஓப்பன் அப் கர்வ், இது வந்து ஓப்பன் டவுன் கர்வ். ஓப்பன் அப் கர்வ்ல y டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவ், ஓப்பன் டவுன் கர்வ்ல y டபுள் டேஷ் நெகட்டிவ், அண்ட் ஓப்பன் அப் கர்வ்ல நம்மளுக்கு மினிமா ஃபார்ம் ஆகுது, ஓப்பன் டவுன் கர்வ்ல நம்மளுக்கு மேக்ஸிமா ஃபார்ம் ஆகுது. அண்ட் y டபுள் டேஷ் வந்து மேக்ஸிமா ஃபார்ம் ஆகும்போது நெகட்டிவ், y டபுள் டேஷ் வந்து மினிமா ஃபார்ம் ஆகும்போது பாசிட்டிவ். ஸோ எப்ப y டபுள் டேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ்ல அது என்னது நெகட்டிவா இருக்குதோ அது வந்து மினிமா ஃபார்ம் பண்ணுது, சாரி மேக்ஸிமா ஃபார்ம் பண்ணுது. இங்க நெகட்டிவ் y டபுள் டேஷ் அண்ட் மினிமா ஃபார்ம் பண்ணும்போது அது பாசிட்டிவா இருக்கும். புரியுதா? அவ்வளவு. இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம்னா லைக் எக்ஸ் கியூப் மாதிரி கிராஃப்ஸ்ல இந்த மாதிரி நடக்கலாம். இங்கக்குள்ள லைக் dy by dx அப்படின்னா ஸ்லோப் 0 தான், இருந்தாலும் மினிமம் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகல, லைக் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து 0வா இருக்கும், லைக் பாசிட்டிவோ இல்லாம நெகட்டிவோ இல்லாம. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னன்னா இது வந்து லைக் ஒரு இன்கன்க்ளூசிவ் மேக்ஸிமமா மினிமமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? பட் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், இட் இஸ் ஃபார் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. அவ்வளோ கிராஃபிக்கல் இன்டர்பிரேஷன் அவங்க சொல்லிட்டேனா? ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் மேக்ஸிமா மினிமாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஃபைண்ட் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் தி ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 6. இது நம்ம எப்படியுமே வந்து லைக் ஒரு ரெண்டு விஷயம் பண்ணி ஆகணும். அது என்னது, ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல dy by dx கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னது 3x ஸ்கொயர் மைனஸ் 6x, அவ்வளவுதான். இது 0 வரும், கான்ஸ்டன்ட் அமௌண்ட் டிஃபரன்ஷியேஷன் 0. ஓகேவா? ஃபைன். y டபுள் டேஷும் கண்டுபிடிக்கணும். அது வந்து என்ன ஆகுது,
6x minus 6 கரெக்டா? ஓகே. இப்ப நான் வந்து y dash of x எங்க 0 ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3x square minus 6x equal to 0. x into 3x minus 2 equal to 0. 3x minus 6 equal to 0. x equal to 0 or x equal to 2. இந்த ரெண்டு வேல்யூ வரலாம். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூல தான் மேக்ஸிமமா மினிமமா ஃபார்ம் ஆகுது. மேக்ஸிமம் மினிமமா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமா ஆர் மினிமம் இந்த ரெண்டு இதுல தான். ஓகேவா? சோ இப்போ அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? y டபுள் டேஷோட பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி வச்சு. So y double dash at x equal to 0 is equal to 0 substitute பண்ணணும். 0 substitute பண்ணா -6 வருது. அடுத்து y double dash at x equal to 2 is equal to இதுல வந்து 6 2 12 12 minus 6 அது வந்து +6 வருது. So the point is நெகட்டிவ் இருந்தா அது மேக்ஸிமா, y double dash நெகட்டிவா இருந்தா அந்த இடத்துல மேக்ஸிமா ஃபார்ம் ஆகுது. y double dash பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மினிமா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன் கன்க்ளூஷன் இது ஒரு கிராஃப் வந்து அப்ராக்சிமேட்டா எப்படி இருக்கும்னா 0 2னா சாரி 0 2 மீதி எல்லாம் மீதி டேர்ம்ஸ் தான் இங்கனக்குள்ள மேக்ஸிமா அதுக்கப்புறம் இங்கனக்குள்ள மினிமா அப்படி போகும். புரியுதா? 0ல மேக்ஸிமா 2ல மினிமா. ஓகே ஃபைன். அடுத்து ஸோ இதோட வந்து நம்ம லைக் டிஃபரன்ஷியேஷன் வந்து ஓவராலா முடியுது. இவ்வளவுதான் டிஃபரன்ஷியேஷன். நீங்க இந்த வீடியோ புரியலன்னா லைக் திருப்பி ஒரு வாட்டி நான் சொன்னதை கேட்டு பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபைன்.